அடுத்த டாபிக் ரெகுலர் और पंक्चुअल पढ़ाई पढ़ना है. அதான் ரெகுலர் ஆகவும் மற்றும் பஞ்சுவல் ஆகவும் நம்மளுடைய படிப்பு இருக்கணும். राम कृपा बिनु सुलभ न सोई. राम भगवान की कृपा होती है तो सब कुछ सुलभ हो जाता है. பாபா சொல்றாங்க, இது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பழமொழி. ராமனுடைய கிருபை இருந்தால் எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். भगवान के ऊपर इतना भावना रखना अच्छा है या खराब है? பகவான் மீது இந்த அளவுக்கு நாம் பாவனை வைத்தால் இது நல்லதா இல்லைன்னா கெட்டதா? हमको जो कुछ भी देता है कौन देता है? நமக்கு எது கிடைத்தாலும் சரி, அது யாரு கொடுப்பது? देने वाला कौन है? उमंग उत्साह भी देने वाला कौन है? ஊக்கம் உற்சாகம் கூட நமக்கு இருக்குன்னா அதை கூட கொடுக்கக்கூடியவர் யாரு? சொல்றாங்க சிவ பாபா. भगवान பகவான். और गिराने वाले भी हैं कि नहीं? பாபா சொல்றாங்க, உலகத்தில் நம்மளை கீழே தள்ளக்கூடியவர்களும் இருக்காங்களா இல்லையா? जो गिराने वाले हैं वो भी है सामने. பாபா சொல்றாங்க, கீழே தள்ளக்கூடியவர்களும் எதிரிலேயே இருப்பாங்க. उठाने वाला भी सामने है. அதே போல எழுப்பக்கூடியவரும் நம் கண்ணெதிரிலேயே இருப்பாங்க. मुरली बोला है, முரளியிலேயே சொல்லி இருக்காங்க. ब्रह्मा कुमार कुमारी ऐसे हैं. ரொம்ப பிரம்மகுமார் குமாரிகள் இப்படி இருக்காங்க. जो गिराई देते हैं, गिराने वाले हैं. பாபா சொல்றாங்க, கீழே தள்ளக்கூடியவங்க. उठाने वाले हैं. அந்த பாய் சொல்றாங்க, சம்பர்க் ஒவ்வொருவருடைய அருகாமையில போனா இப்படி நடக்கும். तो हमें एक दूसरे को देखना है या शिव बाबा को देखना है? பாபா சொல்றாங்க, நாம் ஒருவரை இன்னொருவரை பார்க்கணுமா இல்லை என்றால் சிவ பாபாவை மட்டும் பார்க்கணுமா? संकल्प तभी श्रेष्ठ चलेगा. அந்த பாய் சொல்றாங்க, சங்கல்பத்தை சிரேஷ்டமாக வச்சுக்கிட்டா நல்லபடியா தான் நடக்கும் பாபான்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, எப்பொழுது சிரேஷ்டமான சங்கல்பம் இருக்கும்னா, जब श्रीमत को अच्छी तरह से யாரு ஸ்ரீமத்தை நல்ல விதத்துல धारण करेंगे, தாரணை செய்யறாங்களோ, ब्रह्मम वाक्यम जनार्दनम. பாபா சொல்றாங்க, பிரம்மம் பாக்கியம் ஜனார்தனம். ब्रह्मा ने जो भी बोला ब्रह्मा के मुख से गया. பிரம்மாவனுடைய வாய் மூலமாக என்னெல்லாம் கூறப்பட்டுள்ளதோ वो पत्थर की लकीर है. அவைகள் அனைத்துமே கல்லில் பொறிக்கப்பட்டது போன்ற எழுத்துக்கள். उसे दुनिया में कोई काट नहीं सकता. அந்த முரளிகளை எல்லாம் யாரும் அழிக்க முடியாது. जो काटेगा, ஒருவேளை யார் அழிப்பாங்களோ, अंश मात्र काटेगा तो उसके अंश मात्र जरूर संकल्प खराब चलेंगे. பாபா சொல்றாங்க, ஒரு அம்சமாகவாது அந்த முரளியை எடுத்துட்டாங்க இல்லை என்றால் அழித்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு அம்சமாகவாது அவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் தான் உருவாகும். बहुत काटेगा तो बहुत संकल्प खराब चलेंगे. ஒருவேளை நிறைய அந்த முரளிகளை கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அப்போ நிறைய அவங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் தான் உருவாகும். मुरली हमारी लाठी है. பாபா சொல்றாங்க, முரளி நம்மளுடைய லாட்டியாக இருக்கு, அதான் ஊன்றுகோல். इसलिए बाबा जोर देते हैं रोज क्लास करना है. அதனால தான் பாபா அதன் மீது அழுத்தம் கொடுக்கறாங்க. எதுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்கன்னா, தினம் தினம் நீங்க கிளாஸ் பண்ணணும், படிக்கணும். बाबा की वाणी कभी मिस नहीं होनी चाहिए. பாபாவுடைய வாணி ஒரு நாளும் மிஸ் ஆக கூடாது. पता नहीं कौन सा पॉइंट हमारा उद्धार कर दे. ஏனென்றால் எந்த பாயிண்ட் நம்மளை முன்னேற்றும் அப்படின்னு நமக்கே தெரியாது. और वो पॉइंट छूट गया, ஒருவேளை அந்த பாயிண்ட் போயிடுச்சு, நம்மளால கேட்க முடியலன்னா तो हमारा
हमारा नुकसान हो सकता है। அப்போ நமக்கு நஷ்டம் கூட ஏற்பட முடியும். तुम ब्राह्मण कुल भूषणों को रोज मुरली जरूर सुननी चाहिए। பாபா சொல்றாங்க, பிராமண குல பூஷணர்களாக இருக்கக்கூடிய நீங்க தினம் தினம் முரளியை கேட்கணும். क्या ब्राह्मणों का धंधा क्या है? பாபா கேக்குறாங்க, பிராமணர்களுடைய தொழிலே என்ன? रोज गीता पाठ करना, தினம் தினம் கீதாயை படிக்கணும். मुरली नहीं सुनेंगे तो धारणा कैसे होगी? பாபா கேக்குறாங்க, முரளியே நீங்க கேட்கல அப்படின்னா தாரணை எப்படி ஆகும்? मुरली नहीं सुनते हैं तो जरूर समझो பாபா சொல்றாங்க, முரளியை கேட்கவே இல்லைன்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க. क्या क्या है? யார் அவங்க? कमबख्त हैं। அதான் டயத்தை வீணாக்க கூடியவங்க. हाँ? इनकी जिंदगी में वक्त कब रह गया है? பாபா சொல்றாங்க, இவங்க வாழ்க்கையில டைமே இருக்காது. ये वक्तावर नहीं है। பாபா சொல்றாங்க, டயத்தை சேவ் பண்ணக்கூடியவங்க கிடையாது இவங்க. मुरली को कब नहीं छोड़ना चाहिए? பாபா சொல்றாங்க, எப்பொழுதுமே முரளியை விட்டுடக்கூடாது.